வணக்கம். மக்கள் மேடை நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறோம். அதிமுக, திமுக ஆகிய இரு கட்சிகளோடு ஒப்பிடும்போது மக்கள் நலன் கூட்டணியின் செயல்பாடுகள் சிறப்பாக இருக்கிறது என்று தேமுதிக தலைவர் விஜயகாந்த் ஒரு பேட்டியில் தெரிவித்திருக்கிறார். அதற்கு மக்கள் நலன் கூட்டணியைச் சேர்ந்த தலைவர்கள் வரவேற்பு தெரிவித்திருக்கிறார்கள். இப்படி ஒரு அணி அமைவது திமுக, அதிமுக ஆகிய இரு கட்சிகளுக்கும் பலமான ஒரு சவாலை ஏற்படுத்தும் என்று அரசியல் விமர்சகர்கள் சமூக வலைதளங்களில் கருத்துக்களை தெரிவித்து வருகிறார்கள். இந்த நிகழ்வுகளோடு சமீபத்தில் பெய்த அந்த மழையும் பெரு வெள்ளமும் தமிழக அரசியலில் ஒரு முக்கியமான பேசு பொருளாக மாறியிருக்கிறது. ஆளும் அதிமுக அரசுக்கு எதிராக கையாள வேண்டிய ஒரு அரசியல் கருப்பொருளாக இந்த மழை வெள்ள பாதிப்பை எதிர்க்கட்சிகள் தீவிரமாக எடுத்து செயல்பட்டு வருகிறார்கள். சில காலங்களுக்கு முன்பாக வரை எதிர்க்கட்சிகளே இல்லை, தங்களுக்கு எதிராக கட்சிகளே இல்லை என்று அதிமுக சொல்லி வந்த நிலையில் தற்போது அனைத்து கட்சிகளும் ஒருமுகமாக அதிமுகவை எதிர்க்கக்கூடிய ஒரு முக்கியமான கருப்பொருளாக இந்த மழை வெள்ள பாதிப்பு மாறியிருக்கிறது. தற்போது விஜயகாந்த் மக்கள் நலன் கூட்டணிக்கு செல்வதற்கு கூட இது ஒரு சாத்தியக்கூறாக இருக்கலாம் என்றெல்லாம் பேசப்படுகிறது. இவையெல்லாம் யதார்த்த களத்தில் எந்த அளவுக்கு சாத்தியமாகும், அதிமுக திமுகவிற்கு எதிராக என்கிற கோஷம் எந்த நேரத்தில் மாறும் அல்லது மாறாமல் தேர்தல் வரை தொடருமா என்று பல கேள்விகள் எழுப்பப்படுகின்றன. நாமும் இது குறித்து இன்றைய மக்கள் மேடை நிகழ்வில் விவாதிக்க இருக்கிறோம். நம்மோடு அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தைச் சேர்ந்த திரு நாஞ்சில் சம்பத், விடுதலை சிறுத்தைகள் கட்சியைச் சேர்ந்த திரு ஆலூர் ஷானவாஸ், திராவிட முன்னேற்ற கழகத்தைச் சேர்ந்த திரு கண்ணதாசன் மற்றும் மூத்த பத்திரிகையாளரும் அரசியல் விமர்சகருமான திரு மணி. அனைவருக்கும் வணக்கம். நான் திரு நாஞ்சில் சம்பத் உங்களிடம் தொடங்க நினைக்கிறேன். சில காலங்கள் முன்பு வரை அதிமுகவிற்கு எதிராக கட்சிகளே இல்லை, கண்ணுக்கெட்டிய தூரம் வரை கட்சிகள் இல்லை அப்படின்னு சொன்னீங்க. ஆனா இன்றைக்கு அதிமுகவை எதிர்க்காத கட்சிகளே இல்லை அப்படிங்கிற நிலைக்கு இந்த மழை வெள்ள பாதிப்பு அரசனுடைய அந்த காலகட்டத்து செயல்பாடு கொண்டு சென்றிருக்குன்னு சொல்லலாமா? இல்லை இல்லை இல்லை, அன்றைக்கு இருக்கிற நிலைமை தான் இன்றைக்கும். இப்பொழுது மழை வந்திருக்கிறது. வானம் தன்னுடைய மேக கூந்தலை அவிழ்த்து விட்டு ஒரு பேயாட்டம் ஆடி இருக்கிறது. மழை வெள்ளம் வடிந்து மக்கள் இயல்பு நிலைமைக்கு திரும்பி கொண்டிருக்கிறார்கள். அதனால் தமிழக அரசியல் தட்பவெப்பத்தில் அதிமுகவுக்கு எதிரான ஒரு நிலை கருவாகிவிடும், உருவாகிவிடும் என்று நம்புவதற்கு இடமில்லை. அப்படி உருவாக வாய்ப்பே கிடையாது. இல்ல, அப்படி வாய்ப்பு இல்லைன்றீங்க. இந்த மழை வெள்ள பாதிப்புக்கு முன்பு வரை ஒரு அதிருப்தி, ஆன்டி இன்கம்பன்சின்னு சொல்லுவாங்க, அரசுக்கு ஆளும் அரசுக்கு எதிரான அதிருப்தி கிட்டத்தட்ட 4 ஆண்டுகளை கடந்த 5ஆம் ஆண்டை நோக்கி போகக்கூடிய எல்லா அரசுகளுக்கும் இயல்பாக உருவாகக்கூடிய ஒரு விஷயத்தை ஒரு வடிவமைக்கப்பட்ட ஒரு சாலிட் ஸ்டேட்டஸ்க்கு இந்த மழை வெள்ள பாதிப்பு கொண்டு போயிருக்குன்னு ஏன் சொல்ல முடியாது? ஏன்னா நிர்வாகம் முற்றிலுமாக ஸ்தம்பித்து விட்டதுன்னு சொல்லாத கட்சிகளே கிடையாது. கட்சிகள் சொல்லலாம், நிர்வாகம் முற்றிலும் ஸ்தம்பித்ததற்கு ஏதாவது ஆதாரம் இருக்கா? ஒன்றும் கிடையாது. நிர்வாகம் ஒரு 4 கால் பாய்ச்சலில் இந்த மழை காலத்தில் இயங்கியது. ஒரு வெள்ள நிவாரண மீட்புக்கு அரசாங்க எந்திரத்தை எல்லா களத்திலும் தளத்திலும் முடுக்கிவிட்டு அரசு தீவிரமாக பணியாற்றி இருக்கிறது. இல்லாவிட்டால் மரணத்தின் எண்ணிக்கை இன்னும் அதிகமாகி இருக்கும். ஏனென்றால் இப்படி ஒரு மழை இதுவரைக்கும் வரலாற்றில் பெய்ததில்லை. அதை தாங்கிக் கொள்ளுகிற மனோபலமும் அதை தாங்கிக் கொள்ளுகிற மண்ணுமாக நம்முடைய மண் இல்லை இன்றைக்கு. ஆகவே இதைக்கும் முகம் கொடுத்து இதையும் சமாளித்து இன்றைக்கு இயல்பு நிலைமைக்கு கொண்டு வந்ததன் மூலம் கழகத்தின் செல்வாக்கும் அம்மாவின் செல்வாக்கும் அதிகமாகி இருக்கிறது என்றே நான் கருதுகிறேன். இயல்பு நிலைக்கு கொண்டு வந்ததுன்னு சொல்றீங்க. ஆனா அந்த இயல்பு நிலைக்கு கொண்டு வந்தது சரின்னு எடுத்துக்கிட்டா கூட அதுக்கு இடைப்பட்ட காலத்துல வந்திருக்க இழப்பு ரொம்ப பெரியது தானே. இது வந்து ஒரு இயற்கை பேரிடர்னே சொல்லக்கூடாது. அரசு நிர்வாகத்தினுடைய மிகப்பெரிய தவறு செம்பரம்பாக்கம் ஏரியை திறந்தது. நேற்றைக்கு வந்த தலைமைச் செயலர் அறிக்கை கூட கடுமையான விமர்சனங்களுக்கு உள்ளாகி இருக்கு. அவருடைய அறிக்கையில் நியாயம் இருக்கு. அதாவது டாஸ்மாக் அரசியல் நடத்தி பார்த்துவிட்டு, செல் டவர் அரசியல் நடத்தி பார்த்துவிட்டு, மதுவுக்கு எதிரான அரசியல் நடத்தி பார்த்துவிட்டு, இனிமேல் இந்த அரசாங்கத்தை குற்றம் சாட்டுவதற்கு என்ன என்று தேடுபவர்களுக்கு இன்றைக்கு ஒரு அவல் கிடைத்திருக்கிறது. இதை இவர்கள் கொஞ்சம் நாள் மெல்லலாம்,
ஆனால் நாங்கள் தான் வெல்லலாம். நீங்க சொல்லக்கூடிய டாஸ்மார்க் விஷயமா இருக்கட்டும் இல்ல பிற விஷயங்களா இருக்கட்டும், கண்ணுக்கு எதிரான சாட்சிகள் கிடையாது. ஆனா இன்னைக்கு கண்ணுக்கு எதிராக 400 உயிர் பறிபோயிருக்கு, பல கோடி ரூபாயான சொத்து பறிபோயிருக்கிறது. அந்த காலகட்டங்களில் அரசு நிர்வாகம் செயல்படவில்லைன்னு சர்வதேச ஊடகங்கள் கூட விமர்சிக்கிற நிலைக்கு போயிருக்கு. இப்படி ஒரு வெள்ளம் வந்தால் இது வரத்தான் செய்யும். நீங்க இன்னைக்கு கூட புதிய தலைமுறை தொலைக்காட்சியில மிசிசிப்பி ஆற்றில் வந்த வெள்ளத்தை பற்றி இன்னைக்கு செய்தி வெளியிட்டீங்க. 2 நகரங்கள் காலி செய்யப்பட்டன. ஆனால் இவ்வளவு பெரிய வெள்ளம் வந்ததற்கு பிறகும் தாக்கு பிடித்து இந்த மக்களையும் இந்த நகரத்தையும் இன்றைக்கு கழக அரசு தற்காத்திருப்பது மிகப்பெரிய வெற்றி. மிசிசிப்பி வெள்ளமும் செம்பரம்பாக்கம் ஏறி திறக்கிறதுக்கும் பெரிய வேறுபாடு இருக்கிறத நான் பாக்குறேன். இல்ல, வேறுபாடெல்லாம் ஒண்ணும் கிடையாது. வேறுபாடு நான் என்ன சொல்லுகிறேன், ஒரு படிப்படியாக அக்டோபர் நவம்பர் டிசம்பரில் படிப்படியாய் பொடிப்பொடியாய் பொழிய வேண்டிய மழை 3 நாளில் ஒரே நாளில் கொட்டி தீர்த்தா என்ன செய்ய முடியும்? சரி, நான் மீண்டும் அடுத்த கட்டத்தில் வரேன். திரு சானவாஸ், ஏதாவது ஒரு விஷயம் ஆளும் அரசுக்கு எதிராக தேவைப்படும். அது வந்து எதிர்க்கட்சியில ஒன்றிணைப்பதற்கும் இல்ல எதிரான ஒரு அரசியலை துவக்குவதற்கும் தேவைப்படும். இந்த மழை வெள்ள பாதிப்பு அப்படி மாறி இருக்கா அப்படிங்கிற விவாதத்திற்கு முன்பாக ஏன் அந்த கன்க்ளூஷனுக்கு வரோம்னா, எதிர்கால தலைவர்கள் கூட கடுமையான எதிர்ப்புகளை தெரிவிக்கிறாங்க. அதிமுக திமுக மாற்றுன்னு இதுவரை பேசாத, மாற்று என்னன்னு தெளிவாக சொல்லாத விஜயகாந்த் இனி மக்கள் நலன் கூட்டணி சிறந்ததுன்னு சொல்ல வராரு. இதை வாய்ப்பாக எடுத்துக்கொண்டு புதிய கூட்டணியில் மலர்வதற்கு நிறைய சாத்தியக்கூறுகள் களத்தில் உருவாகி இருக்கா? அதாவது இந்த மழை வெள்ள பாதிப்புகளையும் தேர்தல் அரசியலையும் முடிச்சு போட வேண்டிய அவசியம் இல்லைன்னு நினைக்கிறேன். ஆளும் அரசுக்கு எதிரான மனோநிலை வளர்ந்திருக்கிறது அப்படிங்கிறதுல மாற்று கருத்து இல்லை. ஆனால் இப்போது இந்த மக்கள் நல கூட்டணி இணைவதற்கு இந்த மழை வெள்ள பாதிப்புகள் ஒரு காரணம்னு நம்ம அதை இணைக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா மக்கள் நல கூட்டணி எப்போதோ வரையறுக்கப்பட்டு அறிவிக்கப்பட்டு கூட்டணியாக குறைந்தபட்ச செயல் திட்டம் வெளியிடப்பட்டு விஜயகாந்த் அவர்களுக்கு அழைப்பு விடுக்கப்பட்டது. அப்போதெல்லாம் மழை தூறல் கூட வரவில்லை. இப்போது மழை பெய்து முடிந்து விட்டது. மழை தூறல் கூட வராத ஒரு காலகட்டத்திலேயே அது அறிவிப்பாக வெளியிடப்பட்டு அழைப்பு கொடுக்கப்பட்டு அவரிடம் ஒரு முக்கியமான தமிழ்நாட்டினுடைய வார பத்திரிகை ஒரு எக்ஸ்க்ளூசிவ் இன்டர்வியூ எடுக்கிறார்கள், பிரத்யேக பேட்டி எடுக்கிறார்கள். அப்போது அவர் இதே போன்ற ஒரு சமிஞ்சையை வெளிப்படுத்தியிருந்தார். அப்போதும் அதிமுகவை திட்டினார், திமுகவை திட்டினார், பாஜகவில் தான் இல்லை என்று மறைமுகமாக சொன்னார். மக்கள் நல கூட்டணி பற்றி கேள்வி கேட்ட போது மக்கள் நல கூட்டணி எடுத்திருக்கிற அழைப்புக்கு நன்றி, நான் உரிய நேரத்தில் பரிசீலிப்பேன் என்று அப்போதும் சாதகமாக சொல்லியிருந்தார். உரிய நேரத்தை தான் நான் இப்ப சொல்றேன். அந்த ஆன்டி இன்கம்பன்சி அரசுக்கு எதிரான அதிருப்தியை வெளிச்சம் போட்டு காட்டுவதற்கு இல்ல வந்து அடையாளப்படுத்துவதற்கு இந்த மழை வெள்ள பாதிப்பு ஒரு காரணியாக மாறி இருக்கிறது அப்படின்னு எடுத்துக்கலாமா? ஏன்னா இந்த முறை அவர் ரொம்ப தெளிவாகவே வந்திருக்கிறார். மக்கள் நலன் கூட்டணி செயல்பாடு சிறப்பாக இருக்குன்னு வைகோ அதற்கு உடனடியாக ரியாக்ட் பண்றாரு. ஏதாவது ஒரு கிக் ஸ்டார்ட் தேவைப்படும்ல, ஒரு உந்துதல் தேவைப்படும். அதுக்கான வாய்ப்பாக இந்த மழை வெள்ள பாதிப்பு ஏன் அமையலன்றீங்க? இல்ல, இது அதாவது இல்லாட்டாலும் இந்த மழை வராட்டாலும் இந்த பாதிப்பு இல்லாட்டாலும் விஜயகாந்த் இந்த முடிவை தான் எடுத்திருப்பார். ஏன்னா இது வந்து இந்த மழை வந்ததனால் ஏற்பட்டிருக்கிற அரசியல் மாற்றம்னு இதை நம்ம சொல்ல முடியாது. இது வந்து திமுக அதிமுகவுக்கு மாற்றான ஒரு அணியை பலப்படுத்த வேண்டும் என்கிற ஒரு தொலைநோக்கு திட்டத்தின் அடிப்படையில் வந்திருக்கிற மாற்றம். ஆட்சிக்கு எதிரான அதிருப்தியை ஏதாவது ஒரு விஷயம் உங்களுக்கு வெளிச்சம் போட்டு காட்டணும். இதுக்கு முன்பு அவர் நாஞ்சில் சம்பத் சொன்ன மாதிரி டாஸ்மார்க் பிரச்சனையாக இருக்கட்டும், அது உங்களை ஒருமுகப்படுத்தல. அந்த காலகட்டங்களில் விஜயகாந்த் வரல, இல்ல பிற எந்த பிரச்சனையா இருக்கட்டாலும் அது ஒருமுகப்படுத்துவதற்கான ஒரு காரணியாக இல்லை. இந்த மழை வெள்ள பாதிப்பு கிட்டத்தட்ட எல்லாரும் ஒரே லைன்ல நின்று நிர்வாகம் ஸ்தம்பிச்சது அப்படின்னு சொன்னீங்க. அந்த ஒரு லைன் இப்ப அதிமுக திமுக மாற்றுன்னு பிஜேபி சொல்லிட்டு இருக்கு. ஆனா பிஜேபி அவர் பாராட்டல. அதிமுக திமுக மாற்றுன்னு சொல்ற மக்கள் நலன் கூட்டணிக்கு அவர் வர்றாரு. இல்ல, அதுதான் நீங்க மக்கள் நல கூட்டணியை அவர் தேர்ந்தெடுத்தார். வருவதற்கான வாய்ப்பை அவர் ஒரு சமிக்கையை கொடுக்கிறார். அதான் மக்கள் நல கூட்டணியை அவர் இவ்வளவு தூரம் அழுத்தமாக பதிவு செய்வதற்கு பின்னணி என்னன்னு பார்க்கணும். மக்கள் நல கூட்டணி ஒரு 4 கட்சிகள் சேர்ந்து உருவாக்கி இருக்கிற கூட்டணி. இன்னைக்கு பாரதிய ஜனதா தனியாகத்தான் இருக்கிறது, பாமக தனியாக இருக்கிறது, திமுக தனியாக இருக்கிறது, அதிமுக தனியாக இருக்கிறது. ஆனால் ஒரு 4 கட்சிகள் சேர்ந்து ஒரு அணியாக உருவாக்கி விஜயகாந்த் அவர்களுக்கு அழைப்பு கொடுப்பது என்பது விஜயகாந்த் அவர்களுடைய அரசியல் வரலாற்றில் ஒரு மைல்கல். அதை அவர் பார்க்கிறார். ஏன்னா அவர் இதே போன்று பாரதிய ஜனதா தலைமையிலே ஒரு அணியில் போய் சேர்ந்தார். அப்போது கூட பாரதிய ஜனதா தான் அதை லீட் பண்ணிச்சு தவிர அவர் லீட் பண்ண முடியல. இன்னைக்கு அப்படி அல்ல. இன்றைக்கு விஜயகாந்த் வந்தால் வரவேற்போம், அவருக்கு உரிய மதிப்பளிப்போம் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு இந்த அணி அவருக்கான ஒரு சமிஞ்சையை எப்போதோ கொடுத்து விட்டது. அப்ப அவர் அதற்கான அவகாசத்தை எடுத்து விட்டு இப்போது அந்த அவருடைய சமிஞ்சை அவர் வெளிப்படுத்த தொடங்கி இருக்காருன்னு பார்க்கிறேன். மழை இல்ல, அது கூட்டணி முடிவு செய்யும். கூட்டணி முடிவு செய்யும். இல்ல, அவர் இதுவரைக்கும் அவர் எந்த அணியையும்
அப்படி சாதகமாக பேசவில்லை. மக்கள் நல கூட்டணியை பேசியிருக்கிறார் என்பதே மக்கள் நல கூட்டணி ஒரு கூட்டணிக்கு கிடைத்திருக்கிற ஒரு அடுத்த கட்ட நகர்வு அது. சரி, திரு கண்ணதாசன், திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்தவரை இந்த ஆளும் அதிமுகவை வீழ்த்தணும்னா கண்டிப்பாக கூட்டணி வேணுங்கிற ஒரு நிலையில் இருக்கிறதாகவே அரசியல் பார்வையாளர்கள் பேசப்பட்டது. அதில் முக்கியமான ஒரு நபராக தேமுதிக தலைவர் விஜயகாந்தும் இந்த கட்சியும் இருந்து வந்தது. ஆனா இன்றைக்கு ரொம்ப வெளிப்படையாக அவர் இந்த ஸ்டேட்மெண்ட்டை கொடுத்து மக்கள் நலன் கூட்டணியின் செயல்பாடு சிறப்பாக இருக்கிறது அப்படின்னு சொல்வதன் மூலமாக திமுகவிற்கான தனது கதவுகளை அடைத்து விட்டார் அப்படின்னு எடுத்துக்கலாமா? இல்லை, திராவிட முன்னேற்ற என்றைக்காப்பார் நினைத்ததில்லை. காரணம் என்ன கேட்டிங்கன்னா, கடந்த நாடாளுமன்ற தேர்தலிலே கூட திராவிட முன்னேற்ற கழகம், விடுதலை சிறுத்தைகள், மனிதநேய மக்கள் கட்சி போன்ற கட்சிகளோடு தான் அந்த தேர்தலை சந்தித்தது. அப்பொழுதெல்லாம் நாங்கள் பெரிதும் எதிர்பார்க்கல. ஏன்னா அதே போல் திரு விஜயகாந்த் அவருடைய பேச்சை கடைசி நிமிஷம் வரைக்கும் யாரும் நம்ப முடியாது. அதுக்கு பல்வேறு எடுத்துக்காட்டுகள் இருக்கின்றன. அவர் இன்றைக்கி ஒன்று பேசுவார், அடுத்த நிமிஷம் மாற்றி பேசுவார் என்பதற்கு கடந்த 2011 தேர்தலே சிறந்த எடுத்துக்காட்டாக இருந்திருக்கிறது. அதே போல் மரியாதைக்குரிய திரு நாஞ்சிலா அவர் பேசும்போது சொன்னாங்க, இது மாதிரி மிசிசிபி ஆற்றில் வெள்ளம் வந்தது அந்த அரசு சமாளித்தது என்று. அந்த அரசுகள் சமாளித்த பொழுது உயிரிழப்புகள் எதுவும் கிடையாது. ஏன் பக்கத்தில் ஒடிசா மாநிலத்தினுடைய முதலமைச்சர் நவீன் பட்நாயக் கூட அந்த புயலை எதிர்கொண்ட விதம் கடந்த ஆண்டு மிகச் சிறந்த ஒரு எதிர்கொண்டார். ஆனால் இங்கே அது மாதிரி எதிர்கொள்ளவில்லை. அதே மாதிரி ஆரம்பத்தில் ஒரு கேள்வி கேட்டீங்க, இந்த மழை வெள்ளத்தை காரணமாக வைத்து அரசியல் நடத்தப்படும். நிச்சயம் கிடையாது. தலைவர் கலைஞர் அவர்களும் தலைவி அவர்களும் மிக தெளிவாக சொல்லியிருக்கிறார்கள், இந்த மழை வெள்ளத்தை வைத்து அரசியல் நடத்த நாங்கள் தயாராக இல்லை. இன்னும் ஒரு கூடுதலாக தலைவர் கலைஞர் அவர்கள் இந்த அரசுக்கு வெள்ள நிவாரண பணிகளிலே ஒத்துழைக்க திராவிட முன்னேற்ற கழகம் தயார் என்ற கருத்தை பதிவு செய்தார். அரசுகிட்ட இருந்து எந்த பதிலும் வரல. அடுத்து 1 கோடி ரூபாய் முதலாக திராவிட முன்னேற்ற கழகம் தான் அரசுக்கு வெள்ள நிவாரணம் முதலமைச்சர் கொடுப்பதற்கு தயார் என்று சொன்னாங்க. பதிலே இல்லை. அதற்கப்புறம் அறிக்கை விட்ட பிறகு ஒரு நிதியமைச்சரை, நிதித்துறை செயலாளரை வைத்து அந்த பணத்தை வாங்கினாங்க. ஆக ஒரு ஆக்கப்பூர்வமான எதிர்க்கட்சியாக அரசுக்கு இந்த மக்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறார்களே, இந்த வெள்ள பணிகளிலே தன்னை இணைத்துக் கொள்ள தயார் என்று அறிவித்த திராவிட முன்னேற்ற கழகம் எப்படி இந்த வெள்ளத்தை அரசுக்கு எதிரான ஒரு அலை என்பதை வடிவமைக்கிற ஒரு விஷயமாக இந்த மழை வெள்ள பாதிப்பு மாறி இருக்குதா அப்படிங்கறத என்னுடைய நோக்கம். இந்த அரசு பல்வேறு துறைகளில் செயலிழந்த அரசாக, பல்வேறு துறைகளில் மக்கள் நலனை காக்கக்கூடிய அரசாக தோல்வி அடைந்து விட்டது என்பதை நமக்கு நாமே திட்டத்தில் பயணித்தினோம். தளபதி அவர்கள் பல்வேறு இடங்களில் சுட்டி காட்டியிருக்காங்க. அது சம்பந்தமாக தொடர் போராட்டங்கள் நடந்து கொண்டிருக்கின்றன. அதனுடைய தொடர்ச்சியாகத்தான் இந்த வெள்ள பிரச்சனை வருது. ஒரு மக்களுடைய நலனை காக்க வேண்டிய அரசு. நண்பர் பேசும்போது சொன்னாங்க, இந்த மாதிரி மக்கள் மீண்டு வந்தார்கள் என்று. அந்த பகுதிகளுக்கு, அந்த வெள்ளம் பாதித்த பகுதியை சேர்ந்தவன் நான் என்பது அந்த உணர்வு எனக்கும் தெரியும். அரசு இயந்திரம் வராத நிலையில, எந்த எச்சரிக்கையும் விடாத நிலையில, ஒரு காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு ஆற்றங்கரை ஓரத்தில் கூட குடிசை பகுதியில் தான் பெரும்பாலும் பாதிக்கப்படும். ஆனால் இன்றைய தினம் அப்படியா? நடுத்தர மக்கள், மத்தியதர வர்க்கத்தில் இருக்கக்கூடிய பகுதிகளெல்லாம் வெள்ள புகுந்து அவருடைய வாழ்வாதாரத்தை சூறையாடக்கூடிய அளவில் அவருடைய அன்றாட ரொம்ப கஷ்டப்பட்டு வாங்கின பொருள், டிவி, ஃப்ரிட்ஜு, கட்டில், மெத்த, இவைகளெல்லாம் பாழாகி லட்சக்கணக்கான பொருள் சேதமடைந்திருக்கிறது. எல்லாம் ஒரு 5,000 ரூபாய் கொடுத்து அந்த மக்களை சமாளித்து விட முடியுமா? என்ன இதுன்னா ஒரு முறையான எச்சரிக்கை வெளியிடப்பட்ட விஷயங்கள் நிறைய ஏற்கனவே பேசியிருக்கோம். திரு சம்பத் குறுக்கிட்டீங்க. இது போன்ற விஷயங்கள் இன்னும் தேர்தலுக்கு சில மாதங்களே இருக்கு. ஒரு வருஷம் 1.5 வருஷம்னா கூட அதற்கு பிறகு அரசு வேறு சலுகைகள் அறிவிக்கலாம், அரசியல்லாம் நடக்கும். ஆனா எந்த விதமான ஒரு மீட் நடவடிக்கையும் செய்ய முடியாத ஒரு நிலைக்கு இந்த அரசு தள்ளப்பட்டிருக்கிறதுன்னு ஏன் சொல்லக்கூடாது? இல்லையே, அப்படி ஒன்றும் இல்லையே. அதாவது டெல்லியிலிருந்து உள்துறை துணை செயலாளர் வருகிறார், பார்வையிடுகிறார், அரசாங்கத்தை பாராட்டி விட்டு செல்கிறார். இந்தியாவினுடைய பிரதமர் வருகிறார், பார்வையிடுகிறார், முன்னெச்சரிக்கை நடவடிக்கை தேவையான அளவுக்கு தமிழக அரசு எடுத்திருக்கிறது என்கிறார். இந்தியாவினுடைய நாடாளுமன்ற விவகாரத்துறை நகர்ப்புற வளர்ச்சித்துறை அமைச்சர் வருகிறார், அரசினுடைய நடவடிக்கை பாராட்டி விட்டு போகிறார். யார் குறை சொல்றது? கோட்டையில உட்கார வேண்டும் என்று கனவு காணுகிறவர்கள் குறை சொல்லுகிறார்களே தவிர வேற யார் குறை சொல்றாங்க? தாகத்திற்கு தண்ணீர் கிடைக்கலன்னா அது தாமதமாகிற பொழுது கோபம் வரத்தான் செய்யும், ஆத்திரம் வரத்தான் செய்யும். அதையே ஆதாயமாக்கி கொள்ளலாம் என்று கணக்கு போட்டால் மழையில் கடைசியில் அவர்கள் தான் நினைவு போகிறார். தாகத்துக்கு தண்ணீர் தாமதமா கொடுக்கப்பட்டதுனால ஒத்துக்கிறீங்களா? குறைந்தபட்சம் கொடுத்துட்டோமே. அவ தாமதமா நான் கேட்கிறேன், 19 லட்சம் மக்களை பாதுகாப்பாக பாதுகாத்து அவர்களுக்கு தாகத்திற்கு தண்ணீர், பசிக்கு உணவு எல்லாம் கொடுத்திருக்கோம். 19 லட்சம் மக்கள். ஆழிப்பேரலை கோரமாக வீசிய பொழுது என் வீட்டுல 100 பேரை வச்சு பாதுகாக்கவே நாம் பட்ட பாடு எனக்கு தெரியும். ஒரு அரசு இயந்திரம் 19 லட்சம் மக்களை பாதுகாத்திருக்கிறது.
இல்ல தனிப்பட்ட நாஞ்சில் சம்பத் நான் என்பது என்ன வேறு, கேட்கிறேன், உத்தரகே அரசியல் உத்தரகாண்ட் என்பது வேறு. வெள்ளத்தில் என்றைக்கு அந்த மாதிரி பாதுகாத்தாங்கன்றான் 2ஆம் தேதியா அல்லது 4ஆம் தேதி 5ஆம் தேதியா என்றைக்கு அந்த மக்கள் அவ்வாறு 10 லட்சம் பேர் பாதுகாக்கப்பட்டான்னு அரசு விளக்கணும்ல. 1ஆம் தேதியிலிருந்தே பாதுகாத்து 1ஆம் தேதி பிரச்சனை இல்ல. 2ஆம் தேதி பிரச்சனை மழை வெள்ள இல்ல. பாதிப்புகள் பற்றி நிறைய பேச நான் மக்கள் நல கூட்டணி பத்தி பேசுவோம். திருமணி, ஒரு சந்தர்ப்பம், ஒரு பிரேக் இல்ல ஒரு காலகட்டம் வரணும் எந்த ஒரு விஷயமும் மாற்றுவதற்கு. இந்த மழை வெள்ள பாதிப்புகள் அரசுக்கு எதிராக ஒரு அலை உருவாகி இருக்கிறது அப்படின்ற அந்த அர்த்தத்தில் விஜயகாந்தனுடைய நடவடிக்கையில் மாறி இப்படி ஒரு ஓபன் ஸ்டேட்மெண்ட் அவர் கொடுத்திருக்காருன்னு ஏன் எடுத்துக்கூடாது? இல்லை, நீங்கள் சொல்கிற ஒரு பாயிண்ட் கரெக்ட். அதாவது வந்து இந்த அரசுக்கு எதிரான அரசியல் செய்து கொண்டிருக்கக்கூடிய அரசியல் கருத்தோட்டமுடைய பொலிட்டிக்கலி ஆப்போனன்ஸாக இருக்கக்கூடியவங்களுக்கு அவர்கள் ரேலி அரவுண்ட் ஆகிறதுன்னுவாங்க. அதாவது வந்து ஒன்று சேருவதற்கான ஒரு மையப்புள்ளியாக இந்த மழை வெள்ளம் வந்திருக்கின்றது உண்மைதான். ஒரு கடுமையான அதிருப்தி மக்கள் மத்தியில் இருக்கின்றது வந்து மறுக்க முடியாத உண்மை. இது ஏதோ திமுக திட்டுறாங்க அல்லது யாரோ ஒரு சில எதிர்க்கட்சிகள் திட்டுறாங்கன்றது கிடையாது. ஏன்னா இந்த மழை வெள்ளத்தில் பாதிக்கப்படாதவர்களே இல்லைன்னு நம்ம சொல்லலாம். கிட்டத்தட்ட எல்லாருமே ஏதோ ஒரு ரூபத்தில் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். அவர்கள் பாதிக்கப்படாவிட்டாலும் அவருடைய உறவினர்களோ நெருங்கியவர்களோ பாதிக்கப்பட்டு அந்த துயர கதைகள் எல்லாம் எல்லோருமே கேட்டிருக்கிறார்கள். ஆகவே இது வந்து ஒரு மையப்புள்ளியாக ரேலிங் பாயிண்டாக இந்த மழை வெள்ளம் வந்திருக்கிறது என்பது வந்து மறுக்க முடியாத உண்மை. இதில் வந்து இப்போ விஜயகாந்தோட ஸ்டேட்மெண்ட்டை பற்றி மட்டும் நம்ம ஃபோக்கஸ்டாக பேசுறதுனா நான் எப்படி அதை பார்க்குறேன்னா வந்து அவர் வந்து இன்னைக்கு அவர் கொடுத்துருக்க ஸ்டேட்மெண்ட்டே கூட வந்து இட்ஸ் அ பார்கெனிங் சிப்னு நம்ம சொல்லலாம். அதாவது வந்து அவர் வந்து கடந்த கால அவருடைய 2 தேர்தல்கள் 2011 அதிமுகவோட அவர் கடைசி கட்டத்தில் போய் சேர்ந்ததையும் 2014 பிஜேபியோட அவர் போய் சேர்ந்ததையும் வைத்து அந்த பின்புலத்தில் அவருடைய கடந்த கால வரலாறை வைத்து பார்க்கும் பொழுதும் இப்போ இந்த அரசாங்கத்தில் அவர் என்ன பாடுபட்டாரு, எப்படி எவ்வளவு வழக்குகள் தொடரப்பட்டன, அவர் கட்சி எப்படி சுக்கலாக உடைக்கப்பட்டது, அவர் எப்படி வந்து ஒவ்வொரு நீதிமன்றமாக இழுத்தடித்தார்கள், அவருக்கு இழைக்கப்பட்ட அவமானங்கள், இது எல்லாத்தையும் வைத்து பார்க்கும் பொழுது அவர் வந்து இன்னைக்கு கொடுத்திருக்க ஸ்டேட்மெண்ட் மக்கள் நல கூட்டணிக்கு வந்து அவர் வந்து அவர்களை பாராட்டி சொல்லியிருப்பது என்பது அதை நாம் எப்படி அவருடைய கடந்த கால வரலாறை வைத்து புரிந்து கொள்ள வேண்டும் என்றால் இதை வந்து அவர் ஸ்பெஷலி திமுகக்கு எதிரான ஒரு பார்கெனிங் சிப்பாக அல்லது பிஜேபிக்கு எதிராக குறிப்பாக திமுகக்கு எதிராக தான் அவர் சொல்றாருன்னு தான் இப்போதைக்கு நமக்கு துணை. ஏன்னா அவருக்கு விகடனுக்கு கொடுத்த பேட்டி, ஹிந்து கொடுத்த பேட்டியிலலாம் வந்து அவர் வந்து நான் திமுகவும் அண்ணா திமுகவும் எதிரி அப்படின்னு சொல்லிட்டு பட் ஒரு கேவியட் வைக்கிறாரு, கூட்டணி பற்றி இன்னும் முடிவு செய்யலைன்றாரு. இப்போ டைம்ஸ் ஆஃப் இந்தியா பேட்டியில் கூட கொஞ்சம் இறங்கி வந்திருக்காரு. அதில் பார்த்தீங்கன்னா வந்து அவர் வந்து நான் வந்து 2 பேரோடையும் சேர மாட்டேன், திமுகவும் எதிரின்றாரு, பட் கூட்டணியை பற்றி இன்னும் இறுதி முடிவு செய்யலைன்றாரு. அந்த பின்புலத்தில் பார்க்கும் பொழுது இதுக்கு ஒன்றும் பெரிய அளவில் அவர் வந்து அணி மாறிட்டாரு, இந்த பக்கம் வந்துருவாருலாம் நம்ம சொல்றதுக்கு வாய்ப்புகள் குறைவு. சுருக்கமா ஒரே ஒரு பாயிண்ட், அவரோட கட்சியோட ஏன்னா ஒரு கூட்டணி என்பது நாம் ஏற்கனவே இந்த அரங்கத்தில் பேசியது பிரைம் மினிஸ்டர் சந்திரசேகர் ஒருத்தர் ரொம்ப அழகா சொன்னார். ஒரு கூட்டணி என்பது வந்து 2 தனிநபர்கள் வந்து அவர்கள் எவ்வளவு செல்வாக்குமிக்க தலைவர்களாக இருந்தால் கூட வந்து முடிவு செஞ்சிட முடியாது. அந்த கட்சிக்குள்ள இருக்கக்கூடிய இன்னர் டைனமிக்ஸ் தான் அதை முடிவு செய்யும். அப்படி பாத்தீங்கன்னா அவர் கட்சியில் இருக்க பெரும்பாலானவர்கள் திமுகவோட போகணும்னு விரும்புறாங்க. ஆனா அவருக்கு அது எதிரான பாலிடிக்ஸ் அவர் இன்னைக்கு பண்ணிட்டு இருக்காரு. என்ன நடக்கும் நமக்கு தெரியாது. பட் இன்னைக்கு வந்திருக்க ஸ்டேட்மெண்ட்டை நம்ம அப்படியே ஃபேஸ் வேல்யூல எடுத்துக்கொள்ள வேண்டாம் என்பது என்னுடைய கருத்து. நம்ம தொடர்ந்து பேசலாம். முக்கியமான ஒரு பாயிண்ட் தான் அவருடைய தொடர் நிகழ்வுகள் எப்படி அமைஞ்சிருக்கின்றதையும் பார்க்க வேண்டியது இருக்கு. நம்ம பேசலாம். மக்கள் மேடை இடைவேளைக்கு பிறகு தொடரும். மக்கள் மேடை தொடர்கிறது. திரு கண்ணதாசன், அதிமுகவை விமர்சிக்கும் போது, குறிப்பாக இந்த மழை வெள்ள பாதிப்பு விமர்சிக்கும் போது, இது ஒரு நாளை விபத்து இல்லை, பல நாட்களாக செய்யப்பட்ட ஆக்கிரமிப்பும் உட்கட்டமைப்பு தோல்வியும் தான் இந்த விபத்து இவ்வளவு மோசமாக்கி இருக்கிறது. அப்படிங்கும் போது முன்பு ஆட்சியில் இருந்த திமுகவும் காரணங்கள் விமர்சனங்கள் வராமல் இல்லை. அப்ப அதிமுக விமர்சிக்கும் அதே நேரத்தில் திமுக விமர்சிக்க வேண்டிய அவசியம் இருக்கிறது. அதனால திமுகவோட போவது என்பது இன்னும் கொஞ்சம் இமேஜை டேமேஜ் பண்றதுக்கான வாய்ப்பு, அந்த இடத்தில் மக்கள் நலன் கூட்டணி ஒரு வாய்ப்பாக இருக்கிறதுன்னு விஜயகாந்த் பார்க்கிறார். அப்படிங்கிறது சரிதானே? அதாவது இந்த ஆக்கிரமிப்புகளுக்கு அப்படின்னு சொல்லும் பொழுது ஒரு வேகமாக வளர்ச்சி பெறக்கூடிய ஒரு நகரத்தில் ஆக்கிரமிப்பு தவிர்க்க முடியாத பல்லாண்டுகளாக நிறைய ஆண்டுகளாக நடந்துபெற்று கொண்டிருக்கிறது. ஆனால் இங்கே அடிப்படையான பிரச்சனை என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த முறையான மழைநீர் வடிகால் கால்வாய்களையும் அல்லது நீர்கள் எங்கே செல்கிறது என்பதையும் முறைப்படுத்தி இருந்தாலும் இப்படிப்பட்ட ஒரு வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டிருக்காது. இரண்டாவதாக மக்களுக்கு முறையான எச்சரிக்கை அளிக்கப்படவில்லை என்பதுதான். இன்றைய தினம் தலைமைச் செயலாளர் விடுத்த அந்த அறிக்கையில் கூட எவ்வளோ முரண்பாடுகள் மாவட்ட ஆட்சியாளர் சொல்லியிருக்கிறதுக்கும் இவங்க சொல்லியிருக்கிறதுக்கும் கணக்கீடுகள் வெவ்வேறாக இருக்கின்றன. யார் சொன்னது சரி, யார் சொன்னது தவறு என்ற விளக்கமெல்லாம் அதில் இல்லை. ஆக இவர்களெல்லாம் ஏதோ ஒரு தங்களுக்கு எதிராக குற்றச்சாட்டுகள் வருகின்றன, அதை மறைப்பதற்காக ஏதோ ஒரு
அறிக்கையை அளித்து விடலாம் என்ற அவசர கதியில் தான் எடுத்திருக்காங்க. நீங்க கேட்டது நான் பதில் சொல்றேன். இதை போல ஆக்கிரமிப்புகள் இருக்குது என்று. ஆக்கிரமிப்புகள் அகற்றப்பட வேண்டும் என்பதில் யாருக்கு எந்த கிடையாது. ஆனால் மக்களுக்கு உதாரணத்துக்காக குடிசைகள் வாழ்ந்து கொண்டிருந்த மக்களுக்கு முதன்முதலாக தமிழகத்தில் குடிசை மாற்று வாரியம் கொண்டு வந்து அதற்காக வீட்டு வசதியெல்லாம் ஏற்படுத்தப்பட்டு வீடுகள் கட்டப்பட்டலாம் திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் தான். ஆனால் மிக வேகமாக வளர்ந்து வரும் இந்த சென்னை மாநகரத்தில் மக்களுடைய ஏழை மக்களுடைய சில குடியிருப்புகளை அப்படி எளிதாக அகற்ற ஒரு சூழல் அங்கே இருந்தது. இவையெல்லாம் முறைப்படுத்த வேண்டும் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. எதிர்காலத்தில் திராவிட ஒரு விஷயத்துக்குள்ள கன்ஃபைன் பண்ணாம நீங்க பொதுவாக பார்க்கும்போது கடந்த 2 ஆண்டுகளாகவே அதிமுக திமுகவுக்கு மாற்று அப்படிங்கிற அந்த அரசியல் கோஷம் ரொம்ப வலுவாகவே தமிழக அரசியல் களத்தில் பேசப்பட்டிருது. அதுக்கு மறுப்புகள் சொல்லலாம், ஆதரவான கருத்துக்கள் வரலாம், எல்லாம் சரி. ஆனா கிட்டத்தட்ட பல ஆண்டுகளுக்கு பிறகு ஒரு வலுவான கூட்டணி, ஒரு 4 கட்சி கூட்டணி ஒரு அமைஞ்சிருக்குது. மீதி இருக்கக்கூடிய கட்சிகள் யாரும் வெளிப்படையாக திமுகவுக்கு ஆதரவு தெரிவிக்கவில்லை. முன்பிருந்த காலங்களில் அதிமுகவை எதிர்த்தால் அவர்கள் திமுகவோடு தான் போகணுங்கிற நிலை மாறி இருக்கிறது. இது எல்லாம் திமுகவும் தனித்து விடப்பட்டிருக்கிறது அதிமுகவுக்கு இணையாகங்கிற சமிக்கையாக ஏன் பார்க்க கூடாது? நிச்சயம். ஏதாவது மற்ற கட்சியோட ஃப்ரஸ்ட்ரேஷன் அப்படிதான் சொல்லலாம். மற்ற கட்சிகளுக்கு தானும் ஆட்சியை பிடிக்க வேண்டும், தானும் முதலமைச்சராக வேண்டும் என்ற ஆசை இருப்பதை யாரும் தவறு சொல்ல முடியாது. அது எப்படி நீங்க ஃப்ரஸ்ட்ரேஷன் சொல்ல முடியும்? இல்ல, நான் சொல்ல வரேன், அது ஆசை இருக்கலாம். ஆனால் இப்பொழுது இருக்கக்கூடியது ஃப்ரஸ்ட்ரேஷனாக தான் எடுக்க முடியும். என்னன்னு காரணம் கேட்டீங்கன்னா, அதிமுகவுடன் கம்யூனிஸ்ட் தோழர்கள் இருந்தாங்க, தேமுதிக இருந்தது, கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் இருந்தது. அதுக்கு பிறகு அவங்க மாற்றங்கள் ஏற்பட்டன. 2014 தேர்தலில் கம்யூனிஸ்ட் தோழர்களுக்கு ஒரே ஒரு இடம் தருவான்னு சொன்னதுனால கூட்டணி அமைய முடியாமல் போயிடுச்சு. அப்படி அவங்களுக்கு ஒரு ஃப்ரஸ்ட்ரேஷன், தங்களை ஒரு தேசிய கட்சியை இழிவுபடுத்தினாங்கன்னு சொல்லி. திராவிட முன்னேற்ற கழகத்துடன் 2011 பாமக, காங்கிரஸ் போன்ற கட்சிகள் இருந்தன. காங்கிரஸோட உறவை நாங்கள் 2012 கிட்டத்தட்ட திறந்து விட்டோம். ஆனால் பாமக தானாக விலகி சென்று விட்டது. எப்பொழுதும் அவங்களுடைய பழக்கம் என்ன, ஒரு தேர்தல் ஒரு கட்சியுடன் போட்டியிடுவார்கள், போட்டியிட்டு சிறிது காலம் முடிஞ்சோன்னா அவங்க வேற கட்சிக்கு மாறுவாங்க. இது அவங்க நிலைப்பாடு கூட இப்படி சென்ற பிறகு 2 பெரிய கட்சிகளும் தங்களை சேர்த்துக் கொள்ள வாய்ப்பில்லை என்பதெல்லாம் தெரிந்த பிறகுதான் அவர்கள் தனி கொடுத்தனும் போகணும்னு முயற்சி பண்றாங்களே தவிர இதன் மூலமாக ஒரு கன்சாலிடேட் பண்ணலாம்னு நினைக்கிறாங்க. ஆனால் கள நிலைமை, கள யதார்த்தம் அப்படி இல்லை என்பது அரசியல் புரிந்தவர்களுக்கு மக்களுக்கு இந்த 2 பெரிய கட்சிகளும் வெளியேற்றியவர்கள் வேறு வழியின்றி கூட்டணியாக இருக்காங்க அப்படின்ற ஒரு அர்த்தத்தை கண்ணதாசன் பேச்சிலிருந்து புரிஞ்சுக்க முடியாது. அப்படிதானா? இல்லை, அது முழுவதும் மறுதளிக்க முடியாத ஒரு கருத்து தான். அதாவது இப்போ டிஎம்கே விட இப்போ ரொம்ப ஆச்சரியமான ஒரு விஷயம் என்னன்னா, கிட்டத்தட்ட 4.25 ஆண்டுகள் ஆக போயிருந்தா இந்த அரசு தன்னுடைய ஆட்சி காலத்தின் இறுதி கட்டத்தில் இருக்கிறது. பட் ஸ்டில் ஏன் பார்ட்டிஸ் பிரதான எதிர்கட்சியோட சேராம ஆளும் கட்சியும் எதிர்த்துக்கிட்டு பிரதான எதிர்கட்சி டிஎம்கே இஸ் தி பிரின்சிபல் அப்போசிஷன், சட்டசபைக்குள்ள தேமுதிக இருந்தாலும் 2 பேரும் ஈக்குவல் டிஸ்டன்ஸ்ல வைக்கிறாங்கன்றது ஆச்சரியமான ஒரு விஷயம் தான். கைவிடப்பட்டவர்கள் தான் இதை செய்யறாங்களான்னு நீங்க கேக்குறீங்க. உங்களுடைய கேள்வியின் சாராம்சம் அவர் சொன்ன அர்த்தத்திலிருந்து நான் கேட்கிறேன். நீங்க அது ஒரு விதத்தில் இப்ப பாத்தீங்கன்னா ஏடிஎம்கே லாஸ்ட் மினிட்ல வைகோவை 11ல கைட்டு விட்டாங்க. 2 லெஃப்ட் பார்ட்டிஸையும் அவங்க லோக்சபா எலெக்ஷன்ல கைட்டு விட்டாங்க. இன்னைக்கு இந்த அளவு பேசக்கூடிய இடதுசாரிகள் 2014 லோக்சபா எலெக்ஷன் அப்ப கிட்டத்தட்ட 2 சுற்று பேச்சுவார்த்தைகள் முடிந்து 3வது சுற்று பேச்சுவார்த்தை திடீரென்று முறிந்த பிறகுதான் அவர்கள் தனியாக நின்றார்கள். ஆகவே 2 பிரதான கட்சிகளும் கைவிடப்பட்ட பிறகுதான் இவர்கள் இந்த நிலைப்பாட்டை எடுக்கிறார்களா என்றால் அதற்கு பதில் கிட்டத்தட்ட ஆம் என்றுதான் இருக்க முடியும். ஒரு எவாலுவேஷன் ப்ராசஸாக, ஒரு அடுத்த கட்ட படிநிலையாக ஏன் பார்க்க கூடாது? நான் திமுக கூட போகணும்னா அதிமுக தான் நிக்கணும், அதிமுக போகணும் திமுக தான் போகணும், என்ன கட்டாயம் இருக்கு? ஏன் அதை எவாலுவேஷனை பார்க்காம கைவிடப்பட்டவர்கள் சொல்றீங்க? எவாலுவேஷனை நம்ம ஏன் பார்க்க முடியாதுன்னு கேட்டீங்கன்னா, இவருடைய கடந்த கால வரலாறு அப்படி. 1.5 ஆண்டுகளுக்கு முன்னால் 2 லெஃப்ட் பார்ட்டிஸ் பத்தி பேசுவோம். முதல்ல 2 லெஃப்ட், அவங்க பிரதிநிதிகள் இல்லை, பட் ஃபேக்ட்ஸ் பத்தி மட்டும் நம்ம பேசலாம். 2 லெஃப்ட் பார்ட்டிஸ் கிட்டயும் அவங்க 2 சுற்று பேச்சுவார்த்தைகள் நடத்துகிறார்கள். திடீரென்று இங்க இருக்கக்கூடிய சிபிஎம் அலுவலகத்திற்கு அதிமுகவின் யார் பேசினார்களோ அவர்கள் திடீரென்று சொல்லிவிட்டு போனார்கள். இது எல்லோருக்கும் தெரியும். சடனா அவங்க ஆங்கிலத்தில் சொல்வார்கள் ஜெட்டிசன் கைட்டி விட்டார்கள். அதே மாதிரி 2011 வைகோக்கு என்ன நடந்ததுன்னு நமக்கு தெரியும். இல்ல, ஆனா அதுக்கப்புறம் அகில இந்திய மாநாடுல 2 இடதுசாரி கட்சிகளும் மாநாட்டு தீர்மானமாக போட்டு கன்சிஸ்டன்டா நின்னு அதை அடிப்படையாக வைத்தான பிற கட்சிகளை ஒன்றாக்கி ஒரு இப்படி நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். 2011 இருந்து 2014 வரைக்கும் ஜெயலலிதாவை ஆதரித்து தான் 2 இடதுசாரி கட்சிகளும் தமிழ்நாட்டில் இருந்தார்கள். லோக்சபா எலெக்ஷன்ல கூட பேச்சுவார்த்தை நடந்து அவங்க வேணான்னு சொன்ன பிறகுதான் இவங்க வெளியில வராங்க. அதற்கு பிறகு நீங்க சொல்லக்கூடிய அந்த நேஷனல் மீட்ல அவங்க இந்த டிசிஷன் எடுக்கிறாங்க. என்னுடைய கேள்வி, அந்த 3 ஆண்டுகளில் ஜெயலலிதா கிட்ட காணாத பெரிய குறை இப்பொழுது என்ன நீங்கள் கண்டுவிட்டீர்கள்? இது சீச்சி இந்த பழம் புளிக்குன்ற கதை. இது எவாலுவேஷன் ப்ராசஸ்ன்றது ஒரு சப்ஜெக்டிவான கன்க்ளூஷன். அது அப்ஜெக்டிவா இருக்குமான்னு எனக்கு தெரியல. ஏன்னா இன்னைக்கு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய நிலைமை நீங்க பாத்தீங்கன்னா, அதிமுக யாரையும் அரவணைத்து போக விரும்பாத, இன்க்ளூசிவாக இல்லாத ஒரு கட்சியாக இருக்கிற காரணத்தால் இவர்கள் வேறு வழி இல்லாமல் இந்த பக்கம் வந்திருக்கிறார்கள். திமுக பக்கம் அவங்களால போக முடியல.
அங்கேயும் வந்து சிக்கல்கள் போக முடியலங்கிறது அவங்களுடைய பாலிசி டிசிஷன். ஆமா. ஆகவே இது வந்து ஒரு எவாலுவேஷனரி ப்ராசஸ் ஆனா அப்படி வந்ததுன்னா அது நல்லா தான் இருக்கும் கண்டிப்பா. சரி, நம்ம அதுக்குள்ள வரலாம். இப்ப ரெண்டு விஷயங்கள் மணி முன்வைத்திலிருந்து உங்கள்ட்ட கேள்வி. ஒன்று, விஜயகாந்தினுடைய அந்த நிலை தொடருமா அப்படிங்கிற கேள்வி, கன்சிஸ்டன்சின்னு ஆங்கிலத்தை சொல்ற மாதிரி. மற்றொன்று, எவ்வளவு வலுவாக இதை நீங்க அடுத்த கட்டத்துக்கு எடுத்து செல்ல போறீங்க, விஜயகாந்தோ இல்ல தமிழ் மாநில காங்கிரஸோ வராத பட்சத்தில் எப்படி போக போறீங்கிற ஒரு கேள்வியும் இருக்கு. அப்போ ஒரு நம்பிக்கையற்ற நிலையில் ஒரு சின்ன வார்த்தை கூட பெருநம்பிக்கையாக தெரியுதுங்கிற அடிப்படையில் விஜயகாந்த் மக்கள் நலன் கூட்டணியை பாராட்டியுடன் வைகோ வரவேற்கிறார், பிற கட்சி தலைவர்கள் வரவேற்கிறாங்க. அப்ப இது வந்து நம்பிக்கையற்ற நிலையில் ஒரு நம்பிக்கை வார்த்தையாக பார்க்குறீங்கன்னு எடுத்துக்கலாமா? அதாவது 1967 காங்கிரஸை வீழ்த்தி திமுக தலைமையில் ஒரு அணி அமைய வேண்டும் என்கிற ஒரு முனைப்போடு பல கட்சிகள் ஒன்றிணைந்து திமுக தலைமையில் களத்தில் இருக்கும்போது மிக முக்கியமான பாரம்பரிய பத்திரிகை ஆனந்த விடன்ல ஒரு கார்ட்டூன் வருது. ஒரு கழுதையில் உட்கார்ந்து இந்த 7 கட்சி தலைவர்களும் சவாரி செய்கிற மாதிரி ஒரு கார்ட்டூன். ரொம்ப கேலியாக அது சித்தரிக்கப்பட்டது. அதுக்கு என்ன பொருள்னா, இவங்க வந்து கரை சேர மாட்டாங்க, இந்த பயணம் வந்து கரை சேராது என்றுதான் சித்தரிக்கப்பட்டது ஊடகங்களில். பொதுவாக இவங்கெல்லாம் சேர்ந்து காங்கிரஸை வீழ்த்திடுவாங்களா, மாப்போசியோட சேர்ந்து, ராமமூர்த்தியோட சேர்ந்து, ஆதித்யநாரோட சேர்ந்து, காகித மில்லத்தோட சேர்ந்து, ராஜாஜியோட சேர்ந்து, இவ்வளவு நாள் காங்கிரஸ்ல இருந்த ராஜாஜியோட சேர்ந்து காங்கிரஸ் எதிர்க்க போறாருன்னா இப்படிதான் பேசிட்டு இருந்தாங்க. ஆனால் ஒரு புதிய ஒரு மாற்றம் வந்தது. எழுச்சி பெற்று வந்த இளைஞர்கள்லாம் சேர்ந்து ஒரு ஆட்சியை கொண்டு வர முடியுங்கிற ஒரு வரலாறு தமிழ்நாட்டுக்கே இருக்கு. 1962 அதுக்கு முந்தைய தேர்தலில் ஒரு மினிமம் பேஸை கிரியேட் பண்ணிட்டு தானே 67 ஆட்சி பிடிக்கல. 62ல வந்து முஸ்லீம் லீக்கை தவிர யாரும் அதோட கூட்டணி இல்லையா, திமுக கூட்டணி இல்லைன்னு சரி. அதுதான் நான் சொல்ல வரேன். இப்பவும் இப்ப என்ன இடதுசாரிகளுக்கு இங்க சட்டமன்ற உறுப்பினர்கள் இல்லையா, யாருக்கும் இல்லையா? எல்லாரும் வந்து ஒரு வலுவான கட்சி தான். விஜயகாந்துக்கு இப்ப இல்லையா? எல்லாரும் வந்து மக்கள்கிட்ட செல்வாக்கான, மக்கள்கிட்ட வாக்கு வங்கி உள்ள கட்சிகள் தான். மக்கள்கிட்ட இருந்து அப்புறப்படுத்தப்பட்ட கட்சிகள், அதிமுகவுக்கும் சரி விசிகாவுக்கும் சரி எல்லா கட்சிகளுக்குமே குறிப்பிட்ட விழுக்காடு ஒவ்வொரு தொகுதியிலும் இருக்கிறது. அந்த பலத்தோடு தான் இப்ப ஒரு கூட்டணி அமைச்சிருக்கிறோம். இதுல மிக முக்கியமா கவனிக்க வேண்டியது என்னன்னா, இந்த மே 2ஆம் தேதி, கடந்த மே 2ஆம் தேதி கூட்டணி ஆட்சி, அதிகார பரவல், திமுக அதிமுகவுக்கு மாற்று என்கிற முழக்கத்தை எங்கள் தலைவர் பெரியார் திடல்ல நடந்த விருது வழங்கும் விழால முன்வைக்கிறார். அன்னைக்கு வந்து எல்லாருமே இதை அதிர்ச்சியா பார்த்தாங்க. விசிகாக்கு ஏன் இந்த ஒரு தற்கொலை முடிவு, திமுக அதிமுக வந்து கோவப்பட போறாங்க உங்க மேல, யாருமே உங்க கூட வரமாட்டாங்க. ஏன்னா எல்லா கட்சிகளுமே ஒன்றை திமுகவோட பேசுவாங்க அல்லது அதிமுகவோட பேசுவாங்க, போய் அந்த அதிக விழுக்காடு உள்ள கட்சிகளோடு சேர்ந்து வெற்றி பெறத்தான் பார்ப்பாங்க. இந்த நேரத்தில் நீங்க இப்படி ஒரு முழக்கத்தை வச்சு நீங்க வந்து மாட்டிக்க போறீங்கன்னு எல்லாரும் வந்து அன்னைக்கு பரிதாபப்பட்டாங்க. ஆனா இன்னைக்கு 6 மாதத்துல அந்த நாங்கள் மட்டுமே பேசிய முழக்கத்தை இன்னைக்கு எத்தனை கட்சிகள் பேசுது? நாங்கள் மட்டுமே சொன்ன ஒரு அம்சத்தை வந்து இன்னைக்கு எத்தனை கட்சிகள் எங்களோட சேர்ந்து சொல்லுது? அப்ப 6 மாதத்தில் எவ்வளவு பெரிய மாற்றம். ஒரே ஒரு கட்சியாக நின்று விசிக பேசியது இன்றைக்கு மதிமுக வரும்னா நாங்க நினைச்சே பார்க்கல. ஏன்னா மதிமுக திமுகவோட நெருக்கமா இருந்தாங்க. அவங்க திருமணத்துக்கு போறது, கூட்டணி வந்தால் மகிழ்ச்சின்னு ஸ்டாலின் அவர்கள் பேட்டி கொடுத்தாரு. இந்த அளவுக்கு அவங்க அங்க நெருக்கமா இருந்தாங்க. இப்படி ஒரு சூழல் இருந்தது. இடதுசாரிகள் அது மாதிரியான ஒரு முடிவு எடுக்காம இருந்தாங்க. இப்படிப்பட்ட ஒரு சூழல்ல நாங்கள் இந்த முழக்கத்தை முன்வைக்கும் போது நாங்களே எதிர்பார்க்கல. நீங்க 6 மாசத்துல அது கடிந்து அடுத்த கட்டத்துக்கு வந்து அந்த 4 கட்சியும் தாண்டி விஜயகாந்த் வரைக்கும் இப்ப போயிருக்கு. அவரு அப்ப பாசிட்டிவா பேச ஆரம்பிச்சிருக்கிறார். அப்போ ரொம்ப முக்கியமான விஷயம் அவர் சொல்றாரு. மணிஷ் அவர்கள் சொன்னதும் சானவாஸ் சொன்னதுல இருந்து கம்பைன் பண்ணி ஒரு கேள்வி கேட்கணும்னா, நீங்க இன்க்ளூசிவா இல்ல எதிர்கட்சிகளையும் பிற கட்சிகளையும் அரவணைத்து செல்ல ஒன்னு சேர்த்து சொல்லிடுறேன். அதுல என்னன்னா, மிக முக்கியமாக தமிழ்நாட்டு அரசியல் வரலாற்றுல இந்த அளவுக்கு வளரும் கட்சிகள் அதிமுக திமுக வேண்டாம் என்று சொன்னது முதல் முறை. அதை நீங்க பார்க்கணும். வளரும் கட்சிகள். ஏன்னா திமுக சொல்லும் இவங்க இந்த முறை எங்களுக்கு வேண்டாம், அதிமுக சொல்லும் இவங்க இந்த முறை. நீங்க ஏற்கனவே முன்னுதாரணம் சொன்னீங்க, கடைசி நேரத்தில் மதிமுக வேண்டாம், கம்யூனிஸ்டுகள் வேண்டாம்னு சொன்னதெல்லாம் திமுக விசிக வேண்டாம்னு சொல்லியிருக்கு. 2006 தேர்தலில் பாமக வந்து எங்களை கூட்டணியில சேர்க்கணும்னு ஒரு முயற்சி எடுக்கும் போது கலைஞர் சொன்னாரு, நீங்க வேணா உங்களுக்கு ஒதுக்கப்பட்ட இடத்துல விசிக கொடுங்க. அப்பதான் எங்க தலைவர் சொன்னாரு, எங்களுக்கு எச்சிநிலை சோறு வேணாம் அப்படின்னு சொல்லி தான் நாங்க அதிமுக போனோம். அப்ப அந்த மாதிரி திமுக அதிமுக தான் இவ்வளவு நாள் முடிவு பண்ணிருக்காங்க, தங்களோட யார் இருக்கணும் தங்களோட யார் இருக்கக்கூடாதுன்னு. இந்த முறை தான் திமுகவோட நாங்க இருக்க மாட்டோம், அதிமுகவோட நாங்க இருக்க மாட்டோம்னு சொல்லக்கூடிய நிலைமை தமிழ்நாட்டில் வந்திருக்கு. சரி, இந்த வார்த்தையிலிருந்து தான் கேள்வி. இன்க்ளூசிவா இல்ல அப்படிங்கும்போது அந்த நிலை, நாங்கள் யாரையும் அரவணைக்க வேண்டியதில்லை, 234 எங்களது அப்படின்னு உங்களுடைய தெருமுனை பிரச்சார கூட்டங்களிலிருந்து பெரும் பொதுக்கூட்டங்கள் வரைக்கும் பேசி வந்த சூழலில் அதை மறு ஆய்வு செய்ய வேண்டிய ஒரு நிலை இப்போது உருவாகி இருக்கு அப்படின்னு ஏன் சொல்லக்கூடாது? சொல்லவே முடியாது. மக்கள் நல கூட்டணி நீங்க எந்த உலகத்தில் இருந்து சிந்திக்கிறீங்கன்னு எனக்கு தெரியல.
இன்னைக்கு வைகோவுக்கு கட்சியில் அவருடைய சொந்த மாவட்ட செயலாளர் வெளியேறிட்டார், கன்னியாகுமரி மாவட்ட செயலாளர் வெளியேறிட்டார், திருநெல்வேலி மாநகர் மாவட்ட செயலாளர் வெளியேறிட்டார், தூத்துக்குடி மாவட்ட கழக செயலாளர் வெளியேறிட்டார். சவுத் சோன்ல தான் அந்த கட்சி இருக்கிறது மாதிரி காட்டிக்க முடியுங்கிற அந்த இடத்திலேயே கட்சி காலி ஆயிடுச்சு. நான் கேட்கிறேன், இந்த 4 கட்சிகள்ல எந்த தொகுதியிலாவது அவர்களுக்கு ஒரு தொகுதியில நாங்க கரை சேர்ந்துரும் சொல்வதற்கு ஒரு தொகுதி இருக்கா? இல்ல மாவட்ட செயலாளர் கூட்டணிங்கிறதே மாயைங்க. இல்ல திரு சம்பத், மாவட்ட செயலாளர் வெளியேறனால ஒரு கட்சி உடைஞ்சு போச்சுன்னு நீங்க சொல்றீங்கன்னா, கடந்த காலங்களில் திமுக விட்டு மாவட்ட செயலாளர் வெளியேறனே கிடையாதா? அதிமுக விட்டு மாவட்ட செயலாளர் வெளியேறனே கிடையாதா? ஒரு கட்சி மாநில நிர்வாகிகள் கூட வெளியேறி இருக்காங்க. ஒரு கட்சியினுடைய இயக்கத்தை தீர்மானிக்கிறது ஒரு மாவட்டத்தில் ஒரு மாவட்ட செயலாளர். இல்ல ஒரு கட்சியினுடைய இயக்கத்தை தீர்மானிக்க இந்த கட்சியுடைய அடிமட்ட தொண்டர்கள் தான் நான் நினைக்கிறேன். தொண்டர்கள் எங்கெங்க இருக்காங்க? ஒரு கட்சி இயங்குகிறது என்று சொன்னா கட்சிக்கு கையில பிளாட்ஃபார்ம் இருக்கணும். இன்னைக்கு இருக்கா? இந்த 4 கட்சிக்கு இருக்கா? கிடையாது. எங்க போகணும்னாலும் இவங்க 4 பேர் தான் போகணும். அடுத்த கட்டம்னு ஒரு நகர்வு இருக்கா? கிடையாது. அதனால மக்கள் நல கூட்டணி என்பது ஒரு மாயை. இந்த மாயை எடுபடாது. 67 இருக்கிற அந்த இதோட ஒப்பிடக்கூடாது. 67 அன்றைக்கு லட்சக்கணக்கான இளைஞர்கள் அண்ணாவினுடைய தலைமையை ஏற்று அக்கினி பிரளயத்திற்கு தயாரான காலகட்டம் அந்த காலகட்டம். அந்த எழுச்சி உணர்ச்சி மக்கள் நல கூட்டணியில் இருக்கா? கிடையாது. திரு சானவாஸ், உங்களுடைய பதில் என்ன? அதாவது தனிநபர்கள், கட்சியினுடைய பொறுப்பாளர்கள் கட்சியை விட்டு போறதுனால ஒரு கட்சி பலவீனப்பட்டுரும் அப்படின்னா, திமுகவில் இருந்து எத்தனை மாவட்ட செயலாளர்கள் வைகோ அவர்கள் பிரிந்து வரும்போது வந்தார்கள்ங்கிறது வரலாறு தமிழ்நாட்டில். அதை வந்து திமுகவே காலின்னு எல்லாரும் நினைச்சிட்டு இருந்தாங்க. ஆனா திமுக வந்து அதற்கு பிறகு 3 முறை கிட்டத்தட்ட ஆட்சியை பிடிச்சிட்டாங்க. வைகோ வெளியேறிய பிறகு 2 முறையா 3 முறையா 2 முறை. ஏன்னா அப்போ ஆனா திமுகவே அவ்வளவுதான், ஏன்னா அவ்வளவு பேர் போயிட்டாங்க அப்படின்னு சொல்லப்பட்டது. ஆனா அது உண்மை இல்லை. இன்னைக்கு விஜயகாந்த் அவர்கள் கட்சியிலிருந்து எவ்வளவோ பேர் அதிமுக வந்து இழுத்தாங்க, போனாங்க, எல்லாம் நடந்தது. ஒவ்வொரு கட்சியிலிருந்தும் ஒவ்வொரு பொறுப்பாளர்கள் சட்டமன்ற உறுப்பினர்கள் போறாங்க. எங்க கட்சியிலிருந்து சட்டமன்ற உறுப்பினரே போனார், செல்வ பெருந்தகை. விசிக்கு அதோட முடிஞ்சு போச்சா? அப்போ ஒரு கட்சி என்பது அந்த கட்சியை உருவாக்கிய தலைவர், அவர் முன்வைக்கிற கருத்தியல், அந்த கருத்தியலுக்கான ஐகான்ஸ், இதுதான் ஒரு கட்சியை தீர்மானிக்குது. தொண்டர்கள் தீர்மானிக்கிறாங்க. அப்போ வைகோ என்பதுதான் மதிமுகவினுடைய அடிநாதம். வைகோ முன்வைக்கிற அந்த கொள்கை தான் அந்த தொண்டர்களுக்கான ஒரு கான்செப்ட். அதன் அடிப்படையில் தான் மதிமுக அதுதான். அதாவது ஒவ்வொரு காலகட்டத்திலையும் தலைமை எடுக்கக்கூடிய முடிவுகள் கொஞ்சம் பேருக்கு அதிருப்தியா இருக்கும். அது வந்து அந்த கட்சிக்குள்ள நடக்க வேண்டிய விவாதம். நம்ம அதை பத்தி இங்க பேச முடியாது. அதனால இப்படிப்பட்ட நிர்வாகிகள் போறதுனாலேயே அந்த கட்சி அழிஞ்சிரும்னு சொல்ல முடியாது. அது வந்து அப்படி வரலாற்றுலயும் நமக்கு அப்படி இல்லை. அப்புறம் மக்கள் அப்படின்னு பட்டியலிடும் போது வைகோவின் நிலை இப்படி இருக்கிறது. இடதுசாரிகளுக்கு வந்து கூட்டணி இருந்ததுனாலதான் இவ்வளவு இடங்கள் கிடைத்தது, தனியார் இருந்தா உங்களுக்கு ஒரு ஓட் பேஸ், வாக்கு வங்கி அடிப்படை இல்லை அப்படின்ற வாதத்தை தான் நாஞ்சில் சம்பத் வேறு மாதிரி சொல்றாரு. வாக்கு வங்கி அடிப்படை இல்லைங்கிற வாதத்துக்கு உங்க பதில் என்ன? முதல்ல இந்த வாக்கு வங்கி, இந்த சதவீத கணக்கு, இதெல்லாம் வந்து இதெல்லாம் ஒரு கணக்கே கிடையாது முதல்ல. ஏன்னா காலமும் சூழலும் தீர்மானிக்க போகுது தேர்தலை. இன்னைக்கு கள நிலவரத்தில் அதிமுகவுக்கு எதிரான மனநிலை வளர்ந்திருக்கிறத யாருமே மறக்க முடியாது. அந்த மனநிலையை அறுவடை செய்யக்கூடிய அளவுக்கு திமுகவுக்கு சாதகமான சூழல் வந்திருக்குங்கிறத யாருமே இன்னைக்கு வந்து சொல்ல முடியாது. இதுதான் நிலவரம். இன்னைக்கு மக்கள்கிட்ட என்ன நிலவரம் இருக்கு, என்ன மனநிலை வளர்ந்திருக்குது? இவங்க 2 பேருமே மாறி மாறி ஆட்சியில் இருப்பாங்க, 2 பேருமே எந்த வகையிலையும் ஒருத்தருக்கு ஒருத்தர் மாறுபாடு கிடையாது என்கிற மனநிலை வளர்ந்திருக்கு. அதாவது அதிமுக விட திமுக சிறந்ததுன்னு சொல்லலாமே தவிர அதிமுகவுக்கு திமுக மாற்றின்னு யாரும் சொல்ல மாட்டாங்க. இதை நம்ம கவனிக்கணும். அப்போ இந்த அடிப்படையில இப்ப எங்களை போன்ற கட்சிகள் என்ன சொல்றோம்னா, 2 பேரும் வேண்டாம், அதிமுக சிறந்ததா திமுக சிறந்ததாங்கிற பட்டிமன்றம் இனி அவசியம் இல்லை. நாம மக்கள் நோக்கி பயணிப்போம். மக்கள்கிட்ட வளர்ந்திருக்கிற இந்த மனநிலைக்கு நம்ம அட்ரஸ் பண்ணுவோம். ஏன்னா இப்ப நாங்க நினைச்சா கூட இப்ப திமுக கதவை சாத்திக்கிட்டா நாங்க இந்த முடிவு எடுத்திருக்கிறோம். திமுக வந்து விசிக வேண்டாம், கம்யூனிஸ்டுகள் வேண்டாம், மதிமுக வேண்டாம், விஜயகாந்த் வேண்டாம்னு சொல்லி அறிவிச்சிட்டாங்களா? அப்ப திமுகவோட அணி சேருவதற்கான எல்லா வாய்ப்பும் இருக்குது. சரி, திமுகவோட பேரம் பேசுவதற்கான எல்லா வாய்ப்பும் இருக்குது. ஆனா அந்த வாய்ப்பை மறுத்துக்கிட்டு நாங்க அந்த முடிவு எடுத்திருக்கிறோம். அப்ப இது ரொம்ப முக்கியமான விஷயம். கதவு சாத்தப்பட்டவர்கள் அல்ல இந்த முடிவு எடுத்திருக்கிறவர்கள், வாய்ப்பு உள்ளவர்கள் தான் இந்த முடிவு எடுத்திருக்கிறோம். தொடர்ந்து பேசலாம். ஒரு இடைவேளைக்கு பிறகு மக்கள் மேடை தொடரும். மக்கள் மேடை தொடரும்.
திரு கண்ணதாசன் ஷானவாஸ் இடைவேளைக்கு முன்பு சொன்னது போன்று அதிமுக மோசம் அப்படின்னு சொல்றவங்க கூட திமுகவை சிறந்ததுன்னு சொல்லலாம், ஆனா திமுக தான் மாற்றுன்னு சொல்ல முடியாது. அப்படி ஒரு நிலைக்கு நாங்க வந்துட்டோம். நீங்கள் கதவுகளை அடைக்கவில்லை, நாங்கள் எங்கள் கதவுகளை அடைத்திருக்கிறோம்னு அந்த மக்கள் நல கூட்டணி மையமாக வைத்து சொல்றார். தேமுதிகவை அந்த பட்டியலில் அவர் சேர்த்துக்கிறார். திமுகவின் நிலை இதுதானா? அதாவது சிறு வியாபாரிகள்லாம் கடை வைக்கும்போது ஒன்று சேர்ந்து ஒரு கோஆப்ரேட்டிவ் சொசைட்டி மாதிரி வச்சா நிறையா சம்பாதிக்கலாம்னு நினைப்பாங்க. கிட்டத்தட்ட இந்த கட்சிகள்லாம் இவங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அதிகபட்சம் ஒரு 8 தொகுதிகள் இல்லை 10 தொகுதிகள் இப்படி தான் வந்து பெரும்பாலும் திராவிட முன்னேற்றம் இருக்கும்போது அதிமுக பேசும்போது அது கூட இருக்காது. ஏன்னா அவங்க வந்து முதல்ல வேட்பாளர் அறிவிச்சிருவாங்க. இந்த பிரச்சனை இருந்தது, அந்த மாதிரி இடர்பாடுகள்லாம் அவங்களுக்கு இருந்துச்சு. அந்த இடர்பாடுகள் இல்லாமல் போட்டியிடலாம்னு நினைக்கிறாங்க. அதில் ஒன்றும் மாற்று கருத்து கிடையாது. இப்போ எவ்வளோ சீட் வேணாலும் வாங்கிக்கலாம். மரியாதைக்குரிய வைகோ அவர்கள் வந்து அவருடைய தேர்தல் நிலைப்பாடுகள்லாம் பல்வேறு ஆண்டுகளாக தோல்வி முடிந்தது தான். இவங்க பேசும்போது சொன்னாங்க ஒரு மாவட்ட செயலாளர் போயிட்டா என்ன முடிஞ்சிருமான்னு சொல்லிட்டு. ஒரு திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அமைப்பை ஒட்டித்தான் அதிமுக ஆகட்டும் அந்த ஒரு மாவட்ட செயலர் போன்ற அமைப்பை வைத்திருக்கிறது. அந்த அமைப்பு ஒரு பலமான ஒரு கட்சியினுடைய தூணாக இருக்கக்கூடிய பதவி. அந்த பதவியில் அவர்களை சார்ந்துதான் ஒரு மாவட்டத்தில் வந்து இயக்கத்தை நடத்த முடியும். ஆனால் அதுக்காக ஒட்டுமொத்த தொண்டர்களும் போய்விடான்னு சொல்ல முடியாது. பெரும்பாலான தொண்டர்கள் அவருடன் போவதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. அதைத்தான் காலங்கள் காட்டுகிறது. பெரிய கட்சிங்கிற அந்த இதுல இருந்து இவர்கள் எல்லாம் கோஆபரேட்டிவ் சொசைட்டிங்கிற ரேஞ்சுக்கு நீங்க விமர்சனம் பண்றீங்க அப்படின்னு எடுத்துக்கலாம். நான் அந்த மாதிரி நான் வந்து அப்படினா என்னுடைய கேள்வி இல்ல, நான் அப்படி தவறுதலா கேள்வி முழுசா முடிச்சறேன். அப்படி திமுக பலம் வாய்ந்த கட்சியாக இருந்தா அதிமுக போன்ற இன்னொரு பலம் வாய்ந்த கட்சியில இருந்தா மாவட்ட செயலாளர் எடுத்திருந்திருக்கணும். நீங்க பலவீனம் சொல்ற அதிமுக வர மாவட்ட செயலாளர் ஏன் வரவேற்கிறீங்க? அங்கிருந்து ஏன் மாவட்ட செயலாளர் கொண்டு வரீங்க? இல்ல நான் எடுத்துக்காட்ட சொல்றேன். ஒரு கட்சி மாறுவது என்பது அந்த கட்சியுடைய நிலைப்பாடுகள், அவர்களை பிடிக்காம போறது, அந்த கட்சியில் அவர்கள் அளிக்கக்கூடிய மரியாதை தன்மை, இதை பொறுத்தான் பெரும்பாலும் வந்து கட்சி மாறுதல் வந்து நடக்கும். நீங்க சொல்றது ஒரு கட்சியினுடைய தலைமை சரியான வழிகாட்டுதல் செல்லவில்லை என்பதை இந்த வைகோ கட்சியினர் உணர்ந்துதான் வராங்க. ஆனால் அதிமுக அப்படி கிடையாது. அதிமுக அவங்க எப்போனாலும் வர்றவங்களுக்கு அதிமுக என்ன பொறுப்புல இருந்தாங்களோ அதே பொறுப்பை போட்டு கொடுக்குறீங்க, அதே அளவிலான மரியாதை தரணும்ன்ற விஷயங்களுக்குள்ள வர்றீங்க. நேரடியாக திரு ஸ்டாலின் அவர்களையும் திரு கருணாநிதி அவர்களையும் சந்திக்கிற அளவுக்கு சந்தித்து சேர வேண்டிய ஒரு சூழலையும் அது ஒரு மிகப்பெரிய விஷயம். அதிமுக உடைந்து கொண்டிருக்கின்ற பிம்பத்தை கட்டமைக்கிற விஷயங்களை தானே திமுக செஞ்சுட்டு இருக்கு. அப்படி ஒரு அவசியம் நிச்சயமா நீங்க ஒண்ணு புரிஞ்சுக்கணும். மரியாதைக்குரிய தளபதி அவர்களையோ உடைப்பாரு, மரியாதைக்குரிய தளபதி அவர்கள் ஊடுருவாரு. அவர் உடைக்காத ஒரே ஒரு கட்சி மாப்போசியின் தமிழரசு கழகம் மட்டும்தான். ஏன்னா அதுல மாப்போசியை தவிர வேற யாரும் இல்லாம இருந்தாங்க. அதாவது இல்ல மாப்போசி மீது மிகப்பெரிய மரியாதை நிறைய பேருக்கு இருக்கு. மாப்போசியும் இல்ல, இப்ப அவர் சார்பா பேசுறதுக்கு யாரும் இல்ல. அப்படி ஒரு விமர்சனத்தை இங்க நாம அனுபவிக்க முடியாது. மாப்போசி மதிக்கக்கூடிய பல லட்சக்கணக்கான மக்கள் இங்க இருக்காங்க. அப்படி ஒரு விமர்சனத்தை பாசிங்கிற பேசுவாங்க. நாங்க வந்து பேசல. நீங்க ஒரு 2 கேள்வி கேட்டீங்க. ஒன்னு அந்த மாதிரி வந்து உடைக்கிறது, அது திராவிட முன்னேற்ற தலைவர்களுடைய தலைவராகட்டும் யாராவது சாதாரண தொண்ணூறு பார்க்கலாம். யாரெல்லாம் மற்றவங்க மாதிரி வந்து அடையார் நெடுங்கதுவான பாய்ஸ் கார்டன் போல கிடையாது. அங்கே சாதாரண மக்கள் போய் நேரடியாக பார்த்து தங்கள் பிரச்சனையை பேசலாம், சொல்லலாம். அப்படிப்பட்ட ஒரு எளிமையான இயக்கம் இது, எளிமையான தலைவர்கள். அதனாலதான் யார் வேணாலும் வந்து அவங்களை பார்த்து சந்தித்து பேசக்கூடிய தொண்டர்கள் இருக்கிற கட்சி நிச்சயமாக எளிமையான தொண்டர்களுக்கு இருக்கிற கட்சி அகில இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம். அது சிறந்த எடுத்துக்காட்டு சொன்னா அவங்களை விடுதலை ஆகணும்னு நினைச்ச அந்த தீவிரத்தை வந்து இந்த வெள்ள நிவாரண பணிகளில் காட்டுன்றது மக்கள் பார்த்துட்டு தான் இருந்தாங்க. ஆனால் இன்னொன்று நான் கேட்டீங்க, இந்த கோஆபரேட்டிவ் சொசைட்டி அது அந்த மாதிரி பொருள் நான் சொல்லலை. ஒரு எடுத்துக்காட்டு சொன்னேன். மற்ற கட்சிகளை இழிவுபடுத்துறதுக்காக நான் பேசலை. ஆனால் அவருடைய நிலைமை அதிக தொகுதியில் போட்டியிட்டு தங்களுடைய சொந்த பலத்தை பார்த்து கொள்ள வேண்டும் என்ற ஒரு பரீட்சையை இறங்கியிருக்கிறார்கள். ஆனால் கள நிலைமை வேறு. இந்த அதிமுக மாற்று என்று சொன்னால் திராவிட முன்னேற்ற கழகம் என்பது செப்பலஜிஸ்ட் என்று சொல்லக்கூடிய அரசியல் விமர்சகர்கள், அரசியல் கணிப்பாளர்கள், அவங்களுக்கெல்லாம் மிக தெளிவாக தெரியும். அதே போல திராவிட முன்னேற்றங்களுடைய வலு அதிகரித்திருக்கு என்பதும் எங்களை போன்ற தொண்டர்களுக்கு தெரியும். வாக்கு வங்கியும் தொண்டர் பலத்தையும் வச்சுதான் அதிமுகவுக்கு திமுக மாற்று அப்படின்னு சொல்ல முடியும். இல்ல கொள்கை அடிப்படையில் சொல்ல முடியாதுங்கிறாங்களே. இல்ல நிச்சயம் கொள்கை என்றால் நிச்சய வேறுபாடு இருக்கிறது. அவருடைய ஆட்சி நடைமுறைக்கும் எங்களுடைய திராவிட முன்னேற்ற ஆட்சி நடைமுறைக்கும் பெருத்த வேறுபாடுகள் இருக்கிறது. இன்னும் சொல்ல போனால் மக்கள் நலன் குறித்த பார்வையே எங்களுக்கு நிச்சய வேறுபாடுகள் இருக்கிறது. இப்படிப்பட்ட சூழல்ல இவர்கள் வந்து தனி கொடுத்தன போறாங்கன்னா யாரும் தடுக்க போவதில்லை. அதற்காக திராவிட முன்னேற்ற கழகம் மாற்று அல்ல என்பது சொல்வது அவர்கள் கள நிலையை இன்னும் உணரவில்லை. வார்த்தையிலேயே குடும்பமா இருந்தா எங்களோட தான் இருக்கணும் அப்படின்னு சொல்ல நான் அப்படி சொல்ல வரல. அது அவருடைய விருப்பம். முபின், உங்களுடைய கேள்வி. மணிசாட்ட கேட்க விரும்புறேன். 40 ஆண்டுகளா திமுகவும் அதிமுகவும் மாத்தி மாத்தி மக்களை வாட்டி வதைச்சாங்க. இன்னைக்கு அதுக்கு மாற்றுன்னே கண்டிப்பா சொல்லலாம் மக்கள் நல கூட்டணியா. அதுல விஜயகாந்த் சேர்ந்து ஒரு வெற்றி பெற்றுவாங்க அப்படின்னு ஒரு வாய்ப்பும் இருக்கு. அப்ப விஜயகாந்த் சேர மாட்டாங்கன்னு எப்படி சார் சொல்றீங்க?
இல்லை, உங்களுடைய உணர்வு எனக்கு புரியுது. அதாவது வந்து பல பேர்கிட்ட பேசும்பொழுது உங்களை போன்ற இளைஞர்கள் வந்து 2 பேருக்கும் மாற்று எங்களுக்கு வேண்டும், ஜெயலலிதாவை பிடிக்காதவர்கள் கூட வந்து திமுகவை மாற்று என்று சொல்ல சற்று தயங்குகிறார்கள், நிறையவே தயங்குகிறார்கள். அது உண்மை நீங்கள் சொல்வது. நான் சொல்லக்கூடிய என்னுடைய கருத்து என்பது, தேர்தல் என்பது வந்து முழுக்க முழுக்க வந்து எவ்வளோ பர்சன்டேஜ் ஆஃப் ஓட்ஸ் வந்து அவங்க போல் பண்ணியிருக்காங்க. நீங்கள் கடந்த கால வரலாறு கொஞ்சம் எடுத்து பாருங்கள். என் விருப்பத்தை நான் சொல்லலை, நான் யதார்த்தத்தை சொல்லுகிறேன். அப்படி பார்த்தால் இந்த 4 கட்சிகளுடைய வாக்கு வங்கி என்பது வந்து 3-5% மேலே தாண்டாது. நண்பர் ஷானவாஸ் சொன்ன மாதிரி வந்து இதெல்லாம் வந்து இந்த கணிப்புகளை எல்லாம் நாம் புறந்தள்ளி விடலாம், திடீரென்று இந்த ஆட்சிக்கு எதிராக இருக்கக்கூடிய அலை போல் ஒரு விஷயம் வந்துவிடும் என்றெல்லாம் நான் நம்ப தயாராக இல்லை. ஒன்று. இரண்டாவது, விஜயகாந்துடைய 2011-15ஆம் ஆண்டு அவருடைய நடவடிக்கைகளை வைத்து நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் அவர் வந்து இதை பேரம் பேசுவதற்காகத்தான் பயன்படுத்துகிறார் என்ற முடிவுக்குத்தான் நாம் வர முடியும். நான் மீண்டும் சொல்லுகிறேன், என்னுடைய கருத்து என்பது கள நிலவரத்தை வைத்து நான் சொல்லுகிறேன். இது இப்படித்தான் இருக்க வேண்டும், இப்படி இருந்தால் தான் ஆரோக்கியம் என்று சொல்லவில்லை, என்ன நடக்க இருக்கிறது என்ற என்னுடைய கணிப்பை சொல்லுகிறேன். அடுத்து அழகேசன் என்கிற நேயர் இருக்கார். உங்களுடைய கேள்வி. என்னுடைய கேள்வி ஷானவாஸ் ஐயாவிடம் ஒரு சிறந்த கேள்வி. அதாவது இன்றைக்கு மக்கள் நல கூட்டணியின் செயல்பாடுகளை குறித்து நன்றி தெரிவித்திருக்கக்கூடிய திரு தமிழ்நாடு சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவருமான திரு விஜயகாந்த் 2014ஆம் ஆண்டு நடைபெற்ற பாராளுமன்ற தேர்தலில் 14 இடங்களை பெற்று களமிறங்கினார் கூட்டணி வைத்து. அப்படி இருக்கும் பொழுது அது உங்களுக்கும் தெரியும், மக்களுக்கும் தெரியும். அதில் ஒரு தொகுதிகளை கூட அவரால் கைப்பெற முடியவில்லை என்பது. அப்படி இருக்கும் பொழுது அவர் தனது நிலையை மாற்றிக்கொண்டு தேர்தல் நெருங்கும் சமயத்தில் ஏன் திராவிட முன்னேற்ற கழகத்தோடு கூட்டணி சேர மாட்டார் என்பது என்ன உறுதி உத்தரவாதத்தை நீங்கள் கொடுப்பீர்கள்? அதாவது வாக்கு வங்கி அடிப்படையில் தான் அவர் முடிவெடுக்கிறார், பலமான ஒரு கட்சியோடு சேர்ந்து வெற்றியை மட்டுமே அவர் குறிவைத்திருக்கிறார்னா அவர் திமுகவை தான் தேர்ந்தெடுத்திருக்கணும் பாராளுமன்ற தேர்தலில். ஆனால் அவர் அதை செய்யலை. அதிமுகவோடு மனக்கசப்பு என்றால் திமுகவுக்கு தான் முக்கிய கட்சிகள் போகும், அதிமுக அல்லாத கட்சிகள் அப்படித்தான் முடிவெடுக்கும் என்ற நிலையில் இருந்த நிலைமையை மாற்றி அவர் வந்து போன முறை திமுகவோட போகலங்கிறதே ஒரு ஒரு மாற்றமான விஷயம் தான். ஆனா இல்ல மோடியலை தமிழ்நாட்டுல வீசல, அதுல என்னன்னா அந்த கூட்டணி என்பது பாரதிய ஜனதாவோடு அவர் சேர்ந்தது தமிழ்நாட்டினுடைய கள நிலவரத்துக்கு எதிரானது. அதனால அது அவருக்கு கை கொடுக்கல, அதை அவர் உணர்ந்திருக்காரு. ஒண்ணு. ரெண்டாவது, அவரோடு கூட்டணி சேர்ந்த பாமக எந்த இடத்துலயுமே அவருக்கு ஒத்துழைப்பா நடந்துக்கல, பிரச்சாரத்துக்கு கூட வரல, ஓட்டும் போடல. இதையும் அவர் உணர்ந்திருக்கிறார். அதனால மீண்டும் ஒரு முறை போய் அதுல போய் அவர் குட்டுப்பட மாட்டார். அதுதான் இப்ப இன்னைக்கு அவருடைய வெளிப்பாடுகள் அதுதான் உணர்த்துது. ஏன் கம்யூனிஸ்டுகள் மதிமுக விசிக மீது அவர் சர்டிபிகேட் பண்றாருன்னா, நம்பகமான கட்சிகள், தோழமையோடு இருக்கக்கூடிய கட்சிகள் பிரச்சாரத்துக்கு வர மாட்டோம்னு சொல்ல மாட்டாங்க, ஓட்டு போட மாட்டோம்னு துரோகம் பண்ண மாட்டாங்க. அதுதான் அவர் பார்க்கிறார். அப்போ திமுகவோடு சேர்வதில்லைங்கிறது அந்த முடிவை வந்து அவர் ஏற்கனவே எடுத்துட்டாரு. அதனுடைய தொடர்ச்சியா மக்கள் நல கூட்டணி பார்க்கிறார். கண்ணதாசன் சார் அவர்களுக்கு திமுக வந்து இடத்துக்கு தகுந்த மாதிரி மாறி மாறி பேசுவாங்க அப்படின்னு இந்த எலெக்ஷன்ல தெரிஞ்சிச்சு அப்படின்னு சொன்னீங்க. அதை பேஸ் பண்ணி திமுக எந்த மாறி மாறி பேசினது கிடையாதா? நீங்க தேமுதிகவை கிண்டல் பண்ணி சொன்னீங்க மாறி மாறி பேசுவாரு அப்படின்னுட்டு. திமுக அந்த மாதிரி சான்று எதுவும் இல்லைன்னு சொல்றீங்களா? நீங்க சொல்றீங்க புரியல. நீங்க என்ன மாறி பேசினான்னு ஒண்ணு சொல்லுங்க, நான் பதில் சொல்றேன். கூட்டணிங்கிற விஷயத்தில் திமுகவும் பல கட்சிகளோடு மாறி மாறி கூட்டணி வைத்திருக்கிறது. தேமுதிக ஏன் வைக்காதுன்னு ஒரு கூட்டணிக்கு தலைமை தாங்கக்கூடிய கட்சி, அந்த தலைமை தாங்கக்கூடிய கட்சியுடன் எந்த கட்சிகள் வந்தாலும் இணைந்து தேர்தல் போட்டியிட்டு அதுக்குரிய மரியாதை அளித்து திராவிட முன்னேற்ற கழகம். நாங்கள் அது மாதிரி மாற்றிக்கொள்ளவில்லை. ஆனால் மரியாதைக்குரிய விஜயகாந்த் அவர்கள் வந்து பல்வேறு சூழ்நிலை அவர் இன்றைக்கு சொல்லியிருப்பதை நீங்க நாளைக்கு சொல்வாரான்னு பார்க்கணும். அதுதான் முக்கியம். ஆக ஜனவரி பிப்ரவரி மாதங்கள் என்பதுதான் யார் யாரோடு இருப்பார்கள் என்பது தெரியும். அப்பொழுது இந்த கூட்டணிகள் இருக்கிறதா, யார் யாரோடு செய்கிறார்கள் என்பதை கள நிலைமை மிக தெளிவாக காட்டிவிடும். அதை விடுத்துட்டு சமிக்கைகள் இப்பயே அரசியல் களத்தில் தொடங்கிருச்சுன்னு நம்ம எடுத்துக்கலாம். நேரம் கடந்து போறதால் நிகழ்ச்சி இதோடு நிறைவு செய்ய நிகழ்ச்சியில் கலந்து கொண்டதற்கு நன்றி. மீண்டும் ஒரு மக்கள் மேடை நிகழ்ச்சியில் சந்திக்கலாம்.